சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டோட டெப்த் ஆஃப் கட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பாசஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கால்குலேஷன் போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். அதாவது எதுக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G78 G92 அந்த சைக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 0.3 அப்படி டெப்த் ஆஃப் கட் வந்து கண்டினியூஸாக லைனில் அடிப்போம். அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ரேடியல் ஃபீல்டில் கொடுக்குற மாதிரி நம்ம கால்குலேஷன் போட்டு கொடுக்குற மெத்தடு பார்க்கலாம். ஃபார்முலா பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஃபார்முலாவோட டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன். டெப்த் ஆஃப் கட்டு, ஏபின்னா டோட்டல் டெப்த்து, என்ஏபின்னா நம்பர் ஆஃப் பாஸு. இந்த பிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட்டு 0.3 கொடுக்குறோம். அடுத்த பாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மைனஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இங்கே டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இன்றைக்கி 16 dpi த்ரெட்டுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 16 dpi இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1.5875ங்கிறது வந்து பிச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து பிச்சு, இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது வந்து டபுள் சைடு, அதனால் ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்படி நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா 2.0605 அப்படின்ட்டு வரும். இதுதான் நம்ம த்ரெட்டோட டோட்டல் டெப்த்து. இது வந்து நம்ம கொடுத்து கால்குலேஷன் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ சேம் இந்த ஃபார்முலா அப்படியே இங்கே எடுத்திருக்கேன். டோட்டல் டெப்த் ஆஃப் கட்டு, ஏபின்னா டோட்டல் டெப்த் ஆஃப் கட்டு நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.0605. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள ஒரு மேனுவலாக கால்குலேட் பண்ணிக்கணும். நம்ம 10 பாஸ் கொடுக்குறோமா இல்லை 8 பாஸ் கொடுக்குறோமா அப்படின்ட்டு நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அதனால் நான் வந்து இப்போது 10 பாஸ் கணக்கில் எடுத்திருக்கேன். அதனால் 10 பாஸு -1 அப்படின்ட்டு கொடுக்கும்போது இங்கே வந்து 9 வரும் இல்லைங்களா? அப்போ 9க்கு ரூட் எடுக்கும்போது 3 வேல்யூ வரும். அப்போ 2.0605 டிவைடட் 3 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா 0.68683 அப்படின்ட்டு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அந்த வேல்யூ தான் இருக்கும். இப்போ 0.3க்கு ரூட் எடுத்திங்கன்னா 0.5477 அப்படின்ட்டு வரும். அப்போ 0.68683 இன்ட்டு 0.5477 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 0.37619. ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாஸு. செகண்டு நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே இந்த 10 பாஸுக்குமே இதே சேம் ஃபார்முலா தான். இப்போ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பாஸுக்கு மட்டும் 0.3 எடுத்திருக்கோம். ரெண்டாவது பாஸுக்கு பார்த்திங்கன்னா 2 - 1 அப்படின்ட்டு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2 - 1 அப்படிங்கும்போது இங்கே 1க்கு ரூட் எடுத்திங்கன்னா வேல்யூ வந்து 1 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த 0.683 இன்ட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சேம் அதே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ அதே வேல்யூலேருந்து ஏற்கனவே முன்னாடி கிடைச்ச வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ மைனஸ் பண்ணால் 0.3106ன்னு வருதுங்களா? அடுத்த லைன் சேம் அதே மாதிரி தான் வரும். இப்போது இது 3 - 1ன்னா 2 இருக்கும். இப்போ இந்த 2க்கு ரூட் எடுத்தோம்னா 1.4142 வரும். ஓகேங்களா? அப்போ இதனால் மல்டிப்ளை பண்ணும்போது 0.9713 வரும். அதுலேருந்து நம்ம 0.683 வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது சேம் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் கால்குலேஷன் பண்ணணும். இப்போ 3க்கு இப்போ 4 - 1னா 3. இப்போ 3க்கு ரூட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1.7320 வரும். இதனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இதுலேருந்து முன்னாடி இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும்.
சேம் இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 2.0605 அப்படின்ட்டு கிடைக்கும். டோட்டல் டெப்த் ஆஃப் கட் கிடச்சிது. ஓகேங்களா? அப்போது இது ஃபஸ்ட்டு பாஸு, இது ரெண்டாவது பாஸு, 3 அப்படி லைனாக 10 பாஸ். ஓகேங்களா? இப்போ இதையும் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமில் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வேல்யூ எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அவுட்ரு டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இப்போ இந்த அவுட்ரு டயமீட்டர் வந்து நான் 72.5 எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து 16 dpi ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா, 25.4 divided 16 1.5875 இதுதான் நம்மளுக்கு வந்து பிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்த்து பார்த்தீங்கன்னா 2.0605 அப்படின்ட்டு இருந்தது. அப்போது 72.5 மைனஸ் 2.0605. இப்போ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 70.44 அப்படின்ட்டு கிடைக்கும். அதாவது மைனர் டயமீட்டர் இது. ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 10 பாஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலேருந்து நம்ம எப்படி இதுக்கு மைனஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மேஜர் டயமீட்டர் 72.5. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.37619. இப்போ 72.5 இதை மைனஸ் பண்ணோம்னா 72.123 வரும். இது ஃபஸ்ட்டு பாஸுக்கு. இப்போது மறுபடியும் ரெண்டாவது பாஸுக்கு நம்ம 72.123 மைனஸ் ரெண்டாவது செகண்ட் பாஸுக்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.3106 கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 71.8124. மறுபடியும் அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். 71.8124 மைனஸ் மூணாவது நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2894. is 71.523. ஓகேங்களா? Two 183 71.304. இது மைனஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 71.1207. and 1620.
ஓகேங்களா. இப்போது இது வந்து ஓகே. இப்போ நம்மளுக்கு 10 பாஸுக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ப்ரோக்ராமில் எழுதிடலாம். N1 G28 U0 W0 டூல் நம்பரு ஃபஸ்ட்டு எக்ஸில் பொசிஷன் பண்ணிக்கலாம். 72.5 இல்லைங்களா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. இப்போது 75ல் பொசிஷன் பண்ணிக்கலாம். Z10 G0 Z3ல் பொசிஷன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல G78 ஃபஸ்ட்டு பர்சனுங்க 72.123 Z மைனஸ் நம்ம 25 mm த்ரெட் அடிக்கிறான்னு வைங்க. அடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5875. ஓகேங்களா. அடுத்த செகண்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா 71.8124. தேர்டு 71 73 94. நம்ம கூலண்ட் இங்கே ஆன் பண்ணிக்கலாம். கூலண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அது இந்த த்ரெட்டை எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெப்த்து அதிகமாக இறங்கும். ரெண்டாவது டெப்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஆழம் இறங்க பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து கம்மியாக கட் எடுக்கும். இது எதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல் டெப்த்து இறங்கும்போது டெப்த்து கம்மியாக போச்சுன்னா இன்செட் லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகே. த்ரெட்டிங் கால்குலேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.